எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துலில்லாஹ்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அல்லாஹ் மிக பெரியவன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ஜும்மா நாளின் முக்கிய 10 சிறப்புகள். 1. மலக்குகள் ஆஜராகும் நாள். 2. ஆதம் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாள். 3. ஆதம் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் மரணம் அடைந்த நாள். 4. முதல் சூரும் இரண்டாம் சூரும் ஊதப்படும் நாள். 5. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய் வயிற்றில் தரிசித்த நாள். 6. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத்துகள் அன்னாரிடம் சமர்ப்பிக்கப்படும் நாள். எனவே ஜும்மா நாளில் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். குறைந்தது 300 முறை ஸலவாத்துகள் ஓதுவது சிறந்தது என்று கூறப்படுகிறது. 7 கிழமைகளில் தலை சிறந்தது ஜும்மா நாளாகும். 8 மிஸ்கீன்களுக்கு ஹஜ்ஜுடைய நாள். 9 ஏழைகளுக்கு பெருநாள். 10 நம் துஆவுடனே நிறைவேறும் நாள். ஜும்மா நாளன்று ஹுத்பாவின் பாங்கு கூறிய பிறகு வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் செய்வது ஹராம் ஆகும். ஆகவே நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஜும்மா தொழுகைக்கு விரைந்து செல்வது மிகவும் சிறந்ததாகும். இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஜும்மா நாளில் தொழுதுவிட்டு அதிகமாக திக்ர்களும் செய்து குர்ஆன் ஷெரீஃபும் ஓதி ஸலவாத்துகளும் ஓதி அல்லாஹ்விடம் துஆ செய்வோம். அல்லாஹ் நம் அனைவருடைய துஆவையும் ஏற்றுக்கொள்வானாக. யா ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ்.